வெள்ளை கொடியை ஏந்தி நாம் விளைந்திடுவோம் பாரி. இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் தாய் சபையை நாடி 100 ஆண்டு வரலாறு உனக்கிங்கே உண்டு. வக்பு வாரியத்தில் முறைகேடுகளை தடுக்க மத்திய அரசு கொண்டு வந்த வக்பு சட்டத்திருத்த மசோதாவுக்கு பார்லிமெண்ட் ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த மசோதாவில் என்னென்ன பிரச்சினைகள் இருக்கின்றன என்பதை தமிழ்நாடு வக்பு வாரிய தலைவர் MP நவாஸ்கனி பட்டியலிட்டார். திருச்செந்துறை கிராமத்தில் எழுந்த நில சர்ச்சையிலும் என்ன நடந்தது என அவர் விளக்கமளித்தார். இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்ற போது மாண்புமிகு ஒன்றிய சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் அவர்களும் மாண்புமிகு உள்துறை அமைச்சர் அவர்களும் சிறுபான்மை முஸ்லீம்களுக்கு நன்மை செய்வதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றோம். இந்த சட்ட திருத்தம் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற போது இதன் மூலமாக ஏழை முஸ்லீம்கள் பயனடைவார்கள் என்று சொன்னார்கள். பாராளுமன்றத்திலே நானும் இருந்தேன். எந்த வகையிலே பயனடைவார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஏனென்று சொன்னால் அவர்கள் சொன்னது ஏராளமான சொத்துக்கள் இருக்கின்றது. 9 லட்சம் ஏக்கர் சொத்து இருக்கிறது என்று சொன்னால் 160 கோடி ரூபாய் அளவிற்குத்தான் வருமானம் வருகின்றது. இது மிக குறைவான வருமானம் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு யதார்த்த நிலை என்று சொன்னால் வக்ஃபுகளுக்கு நிலம் இருக்கின்றது. அந்த நிலங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அதில் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்துவதற்கு அந்தந்த வக்ஃபுகளிலே பணம் இல்லை. கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் கொடுக்கப்பட்ட கடனுதவி நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த ஆட்சியில் இவர்கள் இதற்கு எதிரானவர்கள் என்பதை நிரூபித்துக் கொண்டு நாங்கள் வக்ஃபினுடைய வளர்ச்சிக்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரும் என்று சொல்கின்றார்கள். ஏதாவது இந்த கடனுதவியை நாங்கள் அதிகப்படுத்தி தருகின்றோம், இல்லை நலிவடைந்த வக்ஃபுகள் சொத்துக்களை மேம்படுத்த முடியாத வக்ஃபுகளுக்கு அதனுடைய வளர்ச்சி திட்டங்களுக்காக நாங்கள் மானியம் தருகிறோம் என்று சொன்னால் பரவாயில்லை. இதை விட்டுவிட்டு ஏற்கனவே இருந்த திட்டங்களை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு இவர்கள் வக்ஃபினுடைய வளர்ச்சி என்று சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாது. வக்ஃபுகளுக்கு வருமானம் அதிகரிக்கும் என்று சொல்கின்றார்கள். எந்த வகையில் அதிகரிக்கும் என்பதைத்தான் நானும் கேட்கின்றேன். ஆனால் ஒரே ஒரு வகையில் இவர்கள் வருமானத்தை அதிகரிக்க வழிவகை செய்திருக்கின்றார்கள். என்னவென்று சொன்னால் வக்ஃபுகள் தங்களுடைய வருமானத்திலே வாரியத்திற்கு 7% கான்ட்ரிபியூஷன் சகாயத்தொகை கட்ட வேண்டும். அதை 5% குறைத்து வக்ஃபினுடைய வருமானத்தை அதிகமாக்கியிருக்கும் என்று சொல்கின்றார்கள். இதனுடைய யதார்த்தம் ஒன்றிய அரசுக்கு தெரியாது. இன்றைக்கு தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்தில் அந்த வக்ஃபுகளிடத்திலிருந்து நாங்கள் வசூலிக்கக்கூடிய சகாயத்தொகை என்பது நாங்கள் வக்ஃபை நிர்வாகம் செய்வதற்கு போதுமானதாக இல்லை. ஆண்டுதோறும் மாநில அரசு 2.5 கோடி ரூபாய் மானியம் எங்களுக்கு கொடுக்கின்றது நிர்வாக செலவிற்காக. வக்ஃபிலிருந்து நாங்கள் வக்ஃபுகளிலிருந்து பெறக்கூடிய அந்த சகாயத்தொகை 7% எங்களுக்கு குறைவாக இருக்கக்கூடிய நிலையிலே அந்த 7%ஐ 5% குறைத்திருப்பது வாரியங்களுடைய நிர்வாகத்தை முடக்கக்கூடிய செயல். வாரியம் நிர்வாகம் செய்வதற்கு போதுமான வருமானம் இல்லை. மாநில அரசு உள்ள அந்த மானியத்தை எதிர்பார்த்து நடத்தி கொண்டிருக்கும் பொழுது இன்னும் இதை குறைக்கின்றார்கள். இந்த ஒரு வழியை தவிர வக்ஃபுடைய வருமானத்தை உயர்த்துவதற்கு இவர்கள் எந்த வகையும் சொல்லவில்லை. என்ன பாதிப்பு என்று சொன்னால் இந்த செக்ஷன் 40 பிரிவு 40 என்பது வக்ஃபு சொத்துக்கள் என்பதை நாங்கள் அடையாளம் கண்டு இது வக்ஃபு சொத்து என்று வக்ஃபு வாரியம் சொல்லக்கூடிய அதிகாரத்தை இன்றைக்கு முற்றிலுமாக எடுத்துவிட்டார்கள். எடுத்துவிட்டு இந்த சொத்துக்களை எல்லாம் அடையாளம் காணக்கூடிய அதற்கான முடிவை மாவட்ட ஆட்சியருக்கும் அதற்கு மேல் உள்ள அதிகாரிகளுக்கும் கொடுக்கின்றார்கள். பிரிவு 3 வக்ஃபை யூசர் பயனர் என்று 100 ஆண்டு காலமாக நாங்கள் பயன்படுத்தி வரக்கூடிய பள்ளிவாசல்கள், தர்காக்கள், கபர்ஸ்தான்கள், எங்களுடைய ஈத்காக்களை எல்லாம் இன்றைக்கு அந்த சட்டப்பிரிவை எடுத்து அதை கேள்விக்குறியாக்கி இருக்கின்றார்கள். 100 ஆண்டு காலமாக பயன்படுத்தி வரக்கூடிய இந்த மசூதிகளுக்கு, தர்காக்களுக்கு இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆட்சியிலே எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கலாம். ஆனால் வட இந்தியாவில் என்ன நடக்கும்? மாவட்ட ஆட்சியரிடம் இது சம்பந்தமாக பிரச்சனை என்று போகின்ற போது, இல்லை மாவட்ட ஆட்சியருக்கு மேல் உள்ள அந்த அதிகாரி அரசாங்கத்தோடு ஏதாவது பணக்கம் இடையூறு சர்ச்சை இருக்கின்ற போது அந்த சொத்து அரசாங்கத்தினுடைய
சொத்து என்று முடிவெடுத்து விட்டால் அந்த தர்காக்கள், கபர்ஸ்தான்கள், ஈத்காக்கள் அதெல்லாம் பள்ளிவாசல் கூட பறிபோகக்கூடிய ஒரு நிலைதான் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக வரும். இதற்காகத்தான் இவர்கள் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகின்றார்கள். அரசுக்கும் வக்ஃபுக்கும் நிலப்பிரச்சனை ஏற்படுகின்ற போது இதை அந்த மாவட்ட ஆட்சியர் முடிவெடுக்கின்ற ஒரு அதிகாரம் வருகின்ற போது எங்களுடைய சொத்துக்கள் இந்தியாவினுடைய வடபகுதியிலே குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலங்களில் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அதுபோல் வக்ஃபு செய்வதற்கு இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்ஃபு செய்ய முடியாது என்று ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதில் இன்னும் என்ன என்று சொன்னால், இஸ்லாமியராக இருக்க வேண்டும், அதிலும் 5 ஆண்டுகள் இஸ்லாமியராக அவர் பிராக்டிஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எந்த அளவுகள் என்று தெரியல. ஆனால் நிர்வாகத்துக்கு வருகின்ற போது இந்த தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் இருக்குது, அந்தந்த மாநில வக்ஃப் வாரியங்கள் இருக்கின்றது. ஒன்றிய வக்ஃப் வாரியம் சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலுக்கு இஸ்லாமியர் அல்லாதவர்களை நியமிக்கலாம் என்று சட்ட திருத்தத்தில் கொண்டு வருகின்றார்கள். இப்படி இஸ்லாமியுடைய விவகாரங்களை கையாள முடியாதவர்களாக இந்த நாட்டில் இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களா? இல்லை மற்ற மதத்தினுடைய விவகாரங்களில் ஏதாவது அந்த மதத்தை அல்லாதவர்களை நியமிக்கிறார்களா? ஆனால் இஸ்லாமியர்களுக்கு சொத்துக்கள் அதிகமாக இருக்கின்றது. வக்ஃபுக்கு ஒன்றிய அமைச்சர் பேசும்போது சென்றார், இராணுவத்திற்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது, ரயில்வேக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது, அதற்கு அடுத்தபடியாக வக்ஃபுகளுக்கு சொத்துக்கள் இருக்கின்றது. இந்த சொத்துக்கள் எல்லாம் பொதுவான சொத்துக்கள், அதனால் பொதுவாக நியமிக்கிறோம் என்று சொல்கின்றார். எப்படி இறைவன் பெயரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்துக்கள், இறை சொத்துக்கள் எப்படி பொதுவான சொத்துக்கள் ஆகும்? எப்படி இந்த சொத்துக்களை அபகரிக்க வேண்டும், இந்த சொத்துக்களை கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இது எங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு. இந்த வக்ஃபுகளை முன்னேற்றப்படுத்துவதற்காக எந்த சட்ட திருத்தத்தையும் இவர்கள் கொண்டு வரவில்லை. எங்களுக்கு லிமிட்டேஷன் கிடையாது, இதுவரைக்கும் வழக்கு தொடர்வதற்கு கால வரையறை கிடையாது. ஆனால் இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக கால வரையறையை கொண்டு வருகின்றார்கள். இந்த கால வரையறை கொண்டு வருகின்ற போது எங்களுடைய சொத்துக்கள் என்று நாங்கள் தெரிய வந்து வழக்கு தொடர முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இதன் மூலமாகவும் பல சொத்துக்கள் எங்களிடத்திலிருந்து பறிபோகும். இப்படி அரசியல் சட்டத்திற்கு முரணாக பல்வேறு திருத்தங்களை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இதற்கு எதிராக நாங்கள் உச்ச நீதிமன்றத்தை ஜனாதிபதி ஒப்புதல் பெற்ற பிறகு நாடுவோம். பொதுவான மக்களிடத்திலே ஒரு தவறான கருத்தை பரப்புகின்றார்கள். வக்ஃபு வாரியத்திற்கு மிகப்பெரிய அதிகாரம் இருக்கின்றது, யாருடைய சொத்தை வேண்டுமானாலும் வக்ஃபு சொத்து என்று சொல்லிவிடலாம் என்று. அப்படி ஒரு அதிகாரம் வாரியத்துக்கு எந்த காலத்திலும் இருந்ததில்லை. அந்த அதிகாரம் இருந்ததால்தான் திருச்சிக்கு அருகே இருக்கக்கூடிய திருச்செந்துறையில் இருக்கக்கூடிய ஒரு கிராமமே வக்ஃபுக்கு சொந்தம் என்று சொல்லி உரிமை கொண்டாடினார்கள், உரிமை கோரினார்கள் என்று சொன்னார்கள். உள்ளபடியே அமைச்சரும் பேசினார், இங்கே இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த சொத்தை, அந்த ஊரை பொறுத்தவரையில் திருச்செந்துறை நவாப் அன்வர்தீன் கான், கரீம் மொய்தீன் கான் அவர்கள் 389.3 ஏக்கர் நிலத்தை திருச்செந்துறை வக்ஃபு செய்தது எங்களுடைய மூல ஆவணத்தில் இருக்கு. ஆனால் 1957-58 காலகட்டத்தில் சர்வே கமிஷனர் எங்களுடைய அந்த மூல ஆவணத்தில் எழுதும் போதே இந்த சொத்து ஏலினேட் ஆயிடுச்சு, வாராதீனம் ஆயிடுச்சு. இந்த கலெக்டர் ரெஸ்யூம் பண்ணி அந்த சொத்தை எடுத்து கொடுத்துட்டாங்க அப்படின்றது. அதனால் அந்த சொத்திலே, அந்த ஊரிலே பத்திரப்பதிவிற்கு இடைக்கலாமாக ஒரு 10-15 நாள் நிறுத்தி வைக்கப்பட்ட தடையை உடனடியாக வக்ஃப் வாரியத்திலிருந்து அதற்கு நாங்கள் தீர்மானம் நிறைவேற்றி தடையை நீக்கினோம். கடந்த பாராளுமன்ற கூட்டுக்குழு இங்கே வந்த பொழுது திருச்சியுடைய மாவட்ட ஆட்சியரும் சொன்னார், ஒரு இடைப்பட்ட காலம் அங்கே பத்திரப்பதிவிற்கு தடை இருந்தது, அந்த தடையும் உடனடியாக நீக்கப்பட்டது. அந்த ஊரிலே உள்ளவர்கள் இப்போது பத்திரப்பதிவு செய்வதற்கு எந்த தடையும் இல்லை என்று அந்த ஊரை சேர்ந்தவர்களும் பாராளுமன்ற கூட்டுக்குழு முன்னாடி சொல்லிட்டு போனாங்க. இந்த இடைக்கால தடையும் கூட எங்களுடைய மூல ஆவணத்தில் இருந்ததால் தான் ஏற்பட்டது. எந்த சொத்தையும் தவறுதலாக வக்ஃப் வாரியம் இது எங்களுடைய சொத்து என்று தனிநபருடைய சொத்தை எடுக்கவே முடியாது, அப்படி ஒரு அதிகாரம் கிடையாது. இப்படி இன்றைக்கு கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்தை நியாயப்படுத்துவதற்காக இவர்கள் வக்ஃப் வாரியத்திற்கு ஒரு அதிகாரம் இருக்கின்றது தவறான கருத்தை பரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். இது நிச்சயமாக கிடையாது. எந்த சொத்தையும் அப்படி ஒரு அதிகாரம் இருந்தால்
எந்த ஒரு விலை மதிப்பில்லாத ஒரு குக்கிராமத்தில் உள்ள சொத்தையா யாரும் சொல்லுவாங்க இது வந்து வக்ஃபோட சொத்து அப்படின்ட்டு? அப்படி ஒரு அதிகாரம் வந்தால் எத்தனையோ விலை மதிப்பு இருக்கிற சொத்து இருக்கு. எந்த இன்றைக்கு உள்ள யதார்த்த நிலை என்று சொன்னால், எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சொத்து, வக்ஃபு செய்யப்பட்ட சொத்து, இறைவன் பேரால் அர்ப்பணிக்கப்பட்ட சொத்து, ஏராளமான சொத்துக்கள் இன்றைக்கு ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த சொத்துக்களை மீட்டு அலை போதுமே தவிர எந்த தனிநபர் சொத்தையும் வக்ஃபுகளுக்கு தேவையில்லை.